அழகான மாலை வேளை. ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு நபர் வந்து அமர்ந்தார். அவர் ஒரு வியாபாரி. அவருடைய வியாபாரம் அவர் எண்ணியது போல் அவ்வளோ வெற்றிகரமாக இல்லை. ஆனால் அவர் எடுத்ததும் சட்டுன்னு கைவிட்டுடலை. அவருடைய சின்ன வயசுலேருந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும், வியாபாரம் பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். அதே மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வியாபாரியும் ஆயிட்டார். ஆனால் சரியான திட்டமிடுதல் இல்லை. அதே மாதிரி பங்குதாரர்களை எந்த இடத்துல நம்பணும், எந்த இடத்துல தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாததுனால அவர் எல்லாரையுமே வெகுளியாக நம்பிட்டார். வியாபாரத்தில் அவர் சரியாக திட்டமிட்டிருக்கணும், அதே மாதிரி விசாரிச்சிருக்கணும். அந்த 2 காரணங்களால் அவருடைய வியாபாரம் அவர் எண்ணியது போல் வெற்றிகரமானதாக இல்லை. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இலக்கு. இது 2மே நடக்காததுனால அவர் ரொம்ப சோகமாக தான் அந்த ஆற்றங்கரைக்கு வந்து அமர்ந்திருந்தார். அவருக்கு ஒரு கவலை, தன்னுடைய தொழில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறேங்கிற கவலை இன்னொரு பக்கம் அவரை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. அவர் ரொம்பவும் மன உளைச்சலில் இருந்தார். என்ன செய்கிறதுனே தெரியல. அந்தி சாயிற வேலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கார். மண்ணை கை வச்சு நோண்டும் போது சின்ன சின்ன கற்கள் மாதிரி ஏதோ கிடைக்குது. அதை என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்றில் வந்து கை போன போக்கில் தூக்கி விசிறிச்சுக்கிட்டே இருந்தார். அது அவருடைய மனதுக்கு நிம்மதியை தந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து வீசி எறிஞ்சிக்கிட்டே இருந்தார். இரவு முழுவதும் அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் அவர் கைக்கு அகப்பட்டுக்கிட்டே இருந்ததா தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்தார். இந்த இரவு நேரமும் முடிஞ்சாச்சு. இப்போது சூரியன் உதிக்கும் அதிகாலை நேரமாச்சு. சூரிய ஒளி சுருக்குன்னு வந்துச்சு. அவருடைய அந்த கையில் என்ன தான் இருக்குது, அவருக்கு அதுக்கு மேலே கல் தேடினா கிடைக்கல. கடைசியாக ஒரே ஒரு கல் இருந்தது. அது என்ன, அந்த சூரிய ஒளியில் பட்டதும் மினுமினுக்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, அவர் இவ்வளோ நேரமாக தூக்கி போட்டுட்டு இருந்தது கல் கிடையாது, அது ஒரு வைரக்கல், அதுவும் விலை உயர்ந்த வைரக்கல்லுங்கிறது அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்ததும் அவருக்கு சந்தோஷப்படுறதா இல்லை இரவு முழுக்க உட்காந்து இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத வைரக்கல்லை தூக்கி ஆற்றுல போட்டிருக்கோமேனு சங்கடப்படுறதான்னு தெரியல. ஒரு சோகம் கலந்த சந்தோஷம்னு சொல்லலாம். அப்படி இருந்தது அவர் மனநிலை. இருந்தாலும் அந்த வைரக்கல்லை அவர் பத்திரமா வச்சுக்கிட்டார். அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம வாழ்க்கையில் பலரும் என்ன பண்ணுறோம், கடந்த காலத்தை நினச்சி இவரை மாதிரி உட்காந்து சோகமாக இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறோம். ஆனால் நிகழ்காலத்தில் நம்ம கையில் வைரக்கல்லே கிடச்சிருக்கு, அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கவனிக்காமல் விட்டுடுறோம் இல்லையா? இது தாங்க சொல்ல வரேன். நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே நம்ம இனிமையானதாகவே ஆக்கிடலாம். அதனால் நம்ம நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கணும். எப்போவும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கணும். நம்ம சிந்தனைகள் தெளிவாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோங்கிறது நமக்கு புரியும். அதன் மூலமாக நம்ம நினச்சதை ஈர்க்க முடியும். நம்ம வாழ்க்கையை வசந்தமாக மாற்றிக்க முடியும். நல்லது நினச்சா நல்லது.